ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ரைஸ் சீரிஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ணேன். இன்றைக்கி நான் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்முக்கு போயிருந்தேன், அரிசி ஃபார்முக்கு. அங்கே ஒரு ஃபார்மர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அவர் முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம நட்டு வைக்கிறோம்ல, அரிசி வந்து நட்டு வைக்கிறதுக்கும் விதைக்கிறாங்கல்ல, ஸோ தூவி விதைக்கும் போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நெல் நடுறதுக்கும் விதைக்கிறதுக்கும் வந்து விதைக்கும் போது தண்ணி கம்மியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதனால் நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு இதுனா, இந்த விதைக்கும் போது களை வந்து அதிகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த களை பிடுங்குறதுக்கு அதிகமாக செலவாகுது. அதே மாதிரி இந்த களை பிடுங்குறதுக்கு மருந்து நிறையா அடிக்கணுன்றாங்க. இந்த மருந்தில் கிளைஃபோசேட்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இதனால் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஃபாரினர்ஸ் என்ன தான் ஒரு விஷயம் சொன்னாலும் அதை நம்ம பிளைண்டாக நம்பாமல் நமக்கு வந்து பழங்காலத்துலேருந்து நம்ம நடுறது தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் தண்ணி அதிகமாக தேவைப்பட்டாலும் அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்கள் இன்றைக்கி அவர் கேட்டு வந்து பேசும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் அரிசியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.